மதுரைக்கு போறேன். புக் பண்ணிருக்கீங்க? எஸ்சிடிசில டிஎன்எஸ்டிசில புக் பண்ணியிருக்கேன். பிரைவேட் பஸ்ல வந்துட்டு புக் பண்ணியிருந்தா கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் வரும். இங்கே மெசேஜ் வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் ஆள்லாம் உட்கார வச்சிருக்காங்க டேபிளாக போட்டு. போய் கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றாங்க. மெசேஜ் வரலனாலும் அதுக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு 4 பொண்ணுங்க இருக்கோம், நாங்கள் 4 பேர் மதுரை பஸ்ஸை தேடி ரோடா அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. ஓகே, அந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும்? 9 மணிக்குன்னு மட்டும்தான் சொல்றாங்க, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வேற எதுவுமே டீட்டெயில் வரல, கான்டாக்ட் நம்பர் வரல, பஸ் நம்பர் கூட வரல. 9 மணி பஸ் மதுரைக்கு இங்கே இருந்து, அவ்வளோதான் டீட்டெயில் எங்களுக்கு தெரியும். 4-5 பேர் இருக்கோம், அலைஞ்சிட்டு இருக்கோம், மதுரைக்கு இன்னும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் கால் பண்ணானா கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நெட்வொர்க் கிடையாது கிளாம்பாக்கத்தில். நெட் வரல, ஃபோன் காலும் போக மாட்டேங்குது, ஜிபே கூட பண்ண முடியல. சாப்பிட்ற இடத்துல நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க அதான் கால் போக மாட்டேங்குதே எங்களுக்கு. நீங்க கால் பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டுக்கே கால் போக மாட்டேங்குது எனக்கு.